அமெரிக்கா ஈரானை தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம், அதற்கு முந்தின வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதை உறுதிப்படுத்தும் வகையில் மிக முக்கியமான நகர்வு அப்படிங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன, இதற்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பதிலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மிக மிக முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. இதெல்லாமே மிக முக்கியமான வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணலாம், லைக் பண்ண மாட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி 3 hours ஸ்பெண்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இப்போ முதல்ல ஈரானோட சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனிக்கிட்டேருந்தே போயிடலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா என்ன அழுத்தம் தந்தாலும் எங்களுடைய அணு ஆற்றல் இது இல்லாமல் ஏவுகணை சக்தியை நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது. அது எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பாகவும் இருக்குது, சக்தியாகவும் இருக்குது அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காரா? ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கும் போதே தாக்குதல் நடத்தினாங்க. அவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்து அது முடிவானாலுமே பின்னாடி எங்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் எந்த வகையில் உறுதியாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற போல அவருடைய சந்தேக பார்வையை இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே பரபரப்பான தகவல் பார்த்துடலாம். ஈரான் அவங்களுடைய தெஹ்ரான் நகரத்தில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பை ஆன் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா அமெரிக்கா சைட்லேருந்து தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு சில முடிவுகள் அப்படி இல்லைன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது விரைவாகவும் தீவிரமாகவும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக எடுத்துக்கலாம். அதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவோட சென்காம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்களுடைய கமாண்டர் பிராட் காப்பர் ட்ரம்ப்புக்கு ஆலோசனை வழங்கியிருக்காருன்னு கூட சொல்லலாம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈரானுக்கு எதிராக அவங்க மேலே நம்ம தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் கடைசி தாக்குதலாக இருக்கணும். இந்த தாக்குதலை மிகப்பெரிய அளவிலான ஏவுகணையாக இருக்கட்டும், இது எல்லாமே மிக முக்கியமான தாக்குதல் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈரான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிற சந்திக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஈரானுடைய இராணுவ தளங்கள் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாமே சுரங்கங்கள் பூமிக்கு அடியில் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாமே ஈரானுடைய மிக முக்கியமானது ஆயிலாக இருக்கட்டும், அவங்களுடைய மக்களுக்கு தேவையான மின்சாரமாக இருக்கட்டும், இது இல்லாமல் தண்ணீராக இருக்கட்டும், இது இல்லாமல் அவங்களுடைய தலைவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே தாக்கி அழிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது உடனே முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் அமெரிக்காவில் செயல்படுத்த முடியும். அப்படி அமெரிக்கா செயல்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில நாடுகள்லேருந்து எதிர்ப்பு மட்டும்தான் வருமே தவிர பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்டர்வியூவில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இதுவரைக்கும் ஈரான் மேலே பண்ண தாக்குதலுக்கு அவங்கள திரும்பி கட்டி எழுப்புறதுக்கு இன்னும் 20 வருடம் ஆகும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. அப்போனா பார்த்துக்கோங்க, இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5-10 வருஷம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முழுமையாக அவங்கள திரும்பி கட்டி எழுப்புறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இதை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த போர் திரும்ப தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குன்னா, நம்ம இந்த ஒரு செய்தி மூலியமாகவே உறுதிப்படுத்தலாம். ஆனால் ஈரான் சைட்லேருந்து இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது. அதை நீங்கள் கடைசியில் பார்க்கும்போது அதை நீங்கள் இன்னொரு கருத்து கணிப்பாக கூட எடுத்துக்கலாம். அதாவது துபாயோட வெளியுறவு அமைச்சகம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான், லெபனான், ஈராக்குக்கு யாருமே போகக்கூடாது, அங்கே போகிறது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற போல் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய துபாய் மக்கள் திரும்ப உடனே நம்ம நாட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஏதோ ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதனால தான் இவங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இந்த முக்கிய அறிவிப்பை விட்டுருக்காங்க. இப்போது ஈரான் சைட்லேருந்து வந்துருக்கக்கூடிய தகவல் வச்சு பார்த்தோம்னா, இந்த போரை அவங்க பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய மரியாதையை அவங்க பெரிதும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் மூலயமா அமெரிக்காவுக்கு திரும்ப ஒரு சில பாயிண்டுகள் கொண்ட சமரச திட்டம் அனுப்பியிருக்காங்க. இந்த சமரச திட்டத்துக்கு அமெரிக்கா மட்டும் ஒத்துக்கிட்டால் போதுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம நேற்றைய வேளையிலே சொல்லியிருந்தோம், எந்த ஒரு தகவலாக இருந்தாலும், எந்த ஒரு போர் முடிவாக இருந்தாலும் அது இஸ்ரேலும் ஒத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா கூட இந்த போர்லேருந்து அப்படி விடுபட்டுட்டாங்கன்னா இஸ்ரேல் சும்மா இருக்காது, அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு சில முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கிற வரைக்கும் அது என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த போர் ஏன் நடக்குது, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்டுகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புதிய பார்வையாளர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல அமெரிக்கா கையில் எதுவுமே கிடையாது. ஒன்று, இஸ்ரேல் சொல்லக்கூடிய திட்டங்களுக்கு ஈரான் ஒத்துக்கணும், இல்லை ஈரான் சொல்லக்கூடிய திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒத்துக்கணும். இதில் 2 பேருமே யாருமே ஒத்துக்க மாட்டோம், நம்ம அடித்து பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த போர் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். இதில்
அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஈரான் மேலே பயங்கரமான தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்போதைய போர்க்கால நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அதனாலவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க.